நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதங்களை பெற ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை வரும். இந்த காத்திருக்கிற சூழ்நிலை வரும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், 4 வழி சாலையில் வண்டி போய்கொண்டு இருக்கோம். அப்போ நம்முடைய சிக்னலுக்காக நம்ம காத்திருக்கணும். 3 சைட்லேருந்து வண்டி போயிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கோம். நாம் நின்று கொண்டு இருக்கணும். ஏன்னா நமக்கு அங்கே சிக்னல் இல்லை. சரி, அந்த சைடு வண்டி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திடீர்னு வண்டி எடுத்தோன்னு வைங்களேன், எந்த சைடு சிக்னல் இருக்குதோ அங்கேருந்து வண்டி வேகமாக வந்து நம்முடைய வண்டியில் இடித்து நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகிரும். இப்போ பிரச்சனை யாருக்கு? நமக்கு மாத்திரம் இல்லை, எதிர்த்தாப்பில் வந்தவனுக்கும் பிரச்சனை. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காத்திருக்கிற நேரத்தில் நம்ம அவசரப்பட்டோம்னா பிரச்சனை நமக்கு மாத்திரம் இல்லை, நம்மை சுற்றிலும் சார்ந்திருக்கிறவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தில் மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், இவர்களுக்கெல்லாம் நம்ம பிரச்சனைகளை கொண்டு வருகிறவர்களாக மாறிவிடும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாக வரும், அதற்கு காத்திருன்னு சொல்லுது. நீங்களும் காத்திருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். ஆமென். காட் பிளஸ்.